ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் இணை மாற்றும் காதலியில் எபிசோட் 7 கேட்டீங்க. எப்பவும் போல் விக்ரம்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே அவ்வளோ அழகான தருணங்கள் நடக்குது, அவ்வளோ அழகான விஷயங்கள் நடக்குது. எதிர்பாராத விதமாக ஐஸ்வர்யா ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போடுறாங்க விக்ரமுக்காக. அண்ட் விக்ரம் கூட அந்த ஸ்கூட்டியில் பயணம் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பெருசாக இந்த இடத்துக்கும் போகாமல் ஒரு அழகான ஒரு பழைய பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகிறாங்க. நிறைய அழகான விஷயங்கள் பேசுகிறாங்க, நிறைய அழகான விஷயங்கள் கதைக்கிறாங்க. விக்ரம் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிடுறாரு, நான் உன் கூட இருந்தால் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. அண்ட் ஐஸ்வர்யாவும் விக்ரம் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விக்ரமும் அதை கேட்க செம ஆவலாக இருக்காங்க. ஸோ ஐஸ்வர்யா விக்ரம் கிட்ட என்னதான் சொல்ல வந்தாங்க. எபிசோட் 8 போகலாமா? விக்ரம், நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். அந்த பஸ் ஸ்டாப் ரொம்ப நிசப்தமாக இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் யாருமே இல்லை, உங்களை சுற்றி யாருமே இல்லை. அண்ட் அந்த சாலைகளில் கூட பெருசாக எந்த வாகனங்களும் பயணிக்கலை. ஸோ பயங்கரமான ஒரு அமைதி. நீங்கள் காத்திருக்கிறது ஐஸ்வர்யாவோட அந்த ஒரு வார்த்தைக்காக, ஐஸ்வர்யாவோட அந்த குரலுக்காக. அண்ட் ஒரு சில வினாடிகள் அமைதிக்கு பிறகு ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. சொல்கிறேன் விக்ரம், நீ சொன்னல நிறையா பொண்ணு கூட பழகியிருக்கேன், என்ன மாதிரி யாரையும் பார்த்ததில்லை, அது இதுன்னு சொல்லிட்டு. நானும் சின்ன வயசுலேருந்து நிறையா பசங்க கூட பழகியிருக்கேன் விக்ரம். ஒரு சிலர்லாம் அப்படியே பயங்கர போல்டாக இருப்பாங்க, பயங்கர தைரியமாக பேசுவாங்க. ஒரு சிலர்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆட்டிடியூடோடு இருப்பாங்க. ஒரு சிலர் பயங்கரமாக கோவப்படுவாங்க. நிறைய விதமான பசங்களை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சிலர் தான் விக்ரம் உன்ன மாதிரி இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான். நான் உன் கூட பெருசாலாம் பழகலை விக்ரம், ஆனால் இந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. நீ ரொம்ப நல்ல பையன், நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 நாள் தான் எனக்கு உனக்கு தெரியும் கரெக்டாக. ஆனால் இந்த 2 நாள் ஃபுல்லாக நீ என் கூட தான் இருந்திருக்க. ஒரு பார்வை கூட நீ என்னை தப்பாக பார்த்தது கிடையாது, தெரியாமல் உன் கை கூட மேலே பட்டது கிடையாது. நீ ரொம்ப நல்ல பையன்தான் விக்ரம். ஏனோ தெரியல, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உன் கூட இருந்தா, உன் கூட பேசினா, உன் கூட பழகினா. அவ்வளோதான் விக்ரம், வேறு எதுவும் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் நீ சொல்கிற மாதிரியே தான், ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரி, மனசில் இருந்தால் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படியே அவ்வளோ அழகாக அவ்வளோ செம்மையாக சொல்கிறாங்க. அண்ட் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு 1 லிட்டர் தேன் எடுத்து உங்கள் காதில் ஊற்றுன மாதிரி இருக்குது. ஐஸ்வர்யா தான் இதெல்லாம் சொன்னாங்களா? இதெல்லாம் உண்மையாக தான் அவங்க சொல்கிறாங்களா? இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குதா நம்ம லைஃப்பில்? அப்படி ஒரு ஃபீல், அப்படி ஒரு சந்தோஷம். உங்கள் உடம்பு மட்டும் தான் அங்கே உட்காந்துருக்கு, பட் உங்கள் மனசு என்னமோ பண்ணுது, எங்கெங்கேயோ போயிட்டு வருது, ஏதோ பாட்டெல்லாம் பாடுது, லைட்டாக டான்ஸ் ஆடுது. ஐஸ்வர்யாவுக்கும் நம்மளை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணம் வருது உங்களுக்கு. இருந்தாலும் இது உடனே லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருசு பண்ண விரும்பல நீங்கள். அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா. ஏதோ ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் நல்ல பையனா, நீ சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் செமையான பர்சனான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ இதெல்லாம் நீ சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1000 சொன்னாலும் உன் அளவுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் உடனே ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. டேய் லூஸு, அடி வாங்குவேன், இப்போ எதுக்கு என்னையும் உன்னையும் கம்பேர் பண்ணுற? நான் வேற, நீ வேற, நீயும் நல்ல பையன்தான் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன போல்டான டோன்லேயே பேசுகிறாங்க. லைட்டாக ஒரு கோவத்தில் சொல்கிற மாதிரியே இருக்குது. இருந்தாலும் அது கூட நல்லா இருக்குது உங்களுக்கு கேட்குறதுக்கு. நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் டீச்சர் அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் எப்பவும் போல் உங்களுக்குள்ள அழகான கான்வர்சேஷன்ஸ் தொடர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய அழகான விஷயங்கள் பேசுகிறீங்க, எதையோ பற்றி பேசுகிறீங்க. அடுத்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் போகுது. அண்ட் ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறீங்க, ஆமாம் ஐஸ்வர்யா, நம்ம எங்கேயாவது வெளில போகலான்னு தான் வந்தோம், இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோம், ஓகே, அதுக்காக நாள் ஃபுல்லாக இங்கேயே உட்கார போகிறோமா இல்லை வேறு எங்கேயாவது போக போகிறோமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வேறு எங்கேயாவது போனால் நல்லா இருக்குமே, இங்கேயே ரொம்ப நேரம் இருக்குமேங்கிற மாதிரி ஒரு சின்ன எண்ணம். அண்ட் ஐஸ்வர்யா மேலே பேசுகிறாங்க. ஹே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை விக்ரம், சும்மா இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் கூப்பிட்டு வந்தேன், தாராளமாக போகலாம், அடுத்து வேறு எங்கேயாவது போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து ஒரு 1 or 2 மினிட்ஸில் ஐஸ்வர்யாவோட ஃபேவரட்டான பஸ் ஸ்டாப்லேருந்து கிளம்பி நீங்கள் மறுபடியும் ஸ்கூட்டி கிட்ட போகிறீங்க. அந்த ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் அந்த அழகான கான்வர்சேஷன்ஸ் கூடயே சேர்ந்து
அந்த அழகான ஸ்கூட்டி பயணமும் தொடருது. மீண்டும் வேற ஒரு அழகான இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் ஒரு 2-3 நிமிஷம் ஓட்டும் போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஐஸ்வர்யா எப்போவுமே உட்காரும்போது உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பாங்க. பட் இப்போ ஸ்கூட்டியில் இன்னும் நெருங்கி உட்காந்துருக்காங்க உங்கள் பக்கத்தில். அந்த ஃபீலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் முகத்தில் அந்த சிரிப்போட மறுபடியும் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறீங்க, ஆமாம் ஐஸ்வர்யா, அடுத்த எந்த இடம், எங்கே போக போகிறோம், நீயே சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. எந்த இடத்துக்கு போகலாம்? ஒரு ஐடியா விக்ரம். எப்போவுமே நாம் இந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இடத்துக்கு போவோம். இப்போது எந்த பிளானுமே வேண்டாம் விக்ரம். நம்ம பாட்டுக்கு ரோட்டில் போவோம், லாங்காக போயிட்டே இருப்போம். நம்ம போகிறப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு அழகான இடம் வரும், அங்கே நம்ம நிறுத்தலாம். சரியா? இந்த இடத்துக்கு தான் போகிறோன்னு போக வேண்டாம், ஏதாவது ஒரு அழகான இடத்துல நிறுத்துவோம், அந்த இடத்த போய் பார்ப்போம். ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க, ஐஷு எவ்வளியோ அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா அந்த சென்டென்ஸை முடிக்கிறாங்க. விக்ரம் அவ்வளியே அதானே அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இன்னும் ரொம்ப நேரம் அந்த ஸ்கூட்டி பயணம் தொடருது. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க. அண்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு சைலன்ஸ் தான் இருக்குது. நீங்களும் எதுவும் பேசலை, ஐஸ்வர்யாவும் எதுவும் பேசலை. அண்ட் ஒரு கொஞ்ச நேரத்தில் சென்னையோட ECR வருது, கிழக்கு கடற்கரை சாலை வருது. அண்ட் அந்த சாலையில் போகும்போது உங்களுக்கு பக்கத்திலே கடல் இருக்குது. நீங்கள் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இடது பக்கம் கடல் இருக்குது, கடலோட மண் இருக்குது, அந்த உப்பு காற்று வந்து படுது, கடலோட அலை ஓசைகள் கேட்குது. அந்த ரோட்டில் போகிற பயணமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே கடலை பார்த்துட்டே போகிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா உங்கள் பின்னாடி உங்களை தட்டுறாங்க. டே விக்ரம், நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஐஸ்வர்யா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்கிறேன் விக்ரம். எப்போவுமே நம்ம பீச்சுக்கெல்லாம் போகும்போது கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, பெருசாக எதையும் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் இந்த ரோடை பாரு, ஃபுல்லாக பீச்சு தான், ஆனால் அந்த பீச்சில் யாருமே இல்லை. இந்த பீச்சுக்கு போனால் செமையாக இருக்கும்ல, உனக்கு ஓகேனா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஐஸ்வர்யா இதான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் பதிலே சொல்லாமல் அப்படியே கேஷுவலாக சிரிக்கிறீங்க. எண்ணி 5 நிமிஷத்தில் நீங்களும் ஐஸ்வர்யாவும் அந்த கடற்கரைக்கே போயிடுறீங்க. அப்படியே மெதுவாக அந்த மணலில் நடந்து ஸ்கூட்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்களும் ஐஸ்வர்யாவும் மதியம் ஒரு 12-12:30 போல் ஆளே இல்லாத அந்த கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் அந்த அலைகள் ஓரமாக உங்கள் கால் அப்படியே அந்த மண்ணில் பதிய பதிய அப்படியே மெதுவாக அழகாக நடந்துட்டுருக்கீங்க. அண்ட் இதுவும் வேறு மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறீங்க, என்ன ஐஸ்வர்யா எப்படி ஃபீல் பண்ணுற, ஹாப்பியா அப்படின்னு கேட்குறீங்க கேஷுவலாக. எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, கடுப்பாக ஃபீல் பண்ணுறேன் விக்ரம், செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு திடீர்னு செம்ம ஷாக்காக இருக்குது. என்னது கடுப்பாக ஃபீல் பண்ணுறியா, ஏன் ஐஷு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் விக்ரம், பீச்சுக்கு வர்றது நல்லா தான் இருக்கும், ஆனால் மதியம் 12:30 மணிக்காக வருவாங்க. அப்படியே மணல்லாம் சூடாக இருக்குது, இந்த தண்ணி லைட்டாக சூடாக இருக்குது, மேலே அப்படியே சூரியன் பயங்கரமாக சுடுது, லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது விக்ரம். இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் டிஃப்ரெண்ட் ஃபீலாக தான் இருக்குது. கண்ணுக்கு என்னது வர வரைக்கும் யாருமே இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாமே, ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் ஓகே ஐஸ்வர்யா, இந்த வெயில்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, ஒரு 5-10 நிமிஷம் நடந்தோம்னா உனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே அந்த கடலோரத்தில் நடந்துகிட்டே பேசுகிறீங்க. அண்ட் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நடந்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்களோட கைகளை உங்ககிட்ட நீட்டுறாங்க. அவங்களோட கைகளை பிடிச்சிக்க சொல்லி, அவங்களோட விரல்கள் கோர்த்துக்க சொல்லி. அண்ட் உங்களுக்கு ஒரு செகண்டு ஒரு செம்ம சர்ப்ரைஸு, ஒரு சின்ன ஷாக்கு, என்னடா ஐஸ்வர்யாவே கை கோர்க்கலான்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பட் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த நெருக்கத்துக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமாவே தெரியல. நீங்களும் அப்படியே கேஷுவலாக அந்த கையை கொடுக்குறீங்க ஐஸ்வர்யாவுக்கு. அண்ட் முதல் தடவை நீங்களும் ஐஸ்வர்யாவும் கை கோர்க்குறீங்க அந்த கடல் அலைகளோட ஓசைக்கு மத்தியில். அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப செமையாக இருக்குது அந்த ஃபீலே. அப்படியே மெதுவாக ஐஸ்வர்யாவோட கைகளை பிடிச்சிக்கிறீங்க. ஏதேதோ அழகான எண்ணங்கள் வருது.
ஏதேதோ அழகான கற்பனைகள் வருது. அந்த கைகளை கோர்த்த உடனே அப்படியே ரொம்ப நேரம் அந்த கை கோர்க்கணும், அப்படியே ரொம்ப வருஷம் அந்த கை கோர்க்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக அந்த கை கோர்க்கணும் போல இருக்கு. பெருசாக நீங்கள் எதுவும் பேசலை, அப்படியே மெதுவாக கை கோர்த்துட்டு அந்த பீச்சில் நடக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அந்த சூரியன் பயங்கரமாக சுட்டுச்சு, அந்த கடல் அலைகள் சூடாக இருந்துச்சு, அந்த கடல் மண் சூடாக இருந்துச்சு. பட் இப்போ ஐஸ்வர்யாவோட கை கோர்த்த அப்புறம் அந்த சூரியனோட வெப்பம் உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்குது, கடல் அலைகள் உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்குது, அந்த கடல் மண்ணு கூட உங்களுக்கு ஜில்லுன்னு தான் இருக்குது, உங்களை சுற்றி எல்லாமே உங்களுக்கு ஜில்லுன்னு இருக்குது. இதுக்கு பேர் தான் ஜில்லுன்னு ஒரு காதலோ அப்படின்னு தோணுது உங்களுக்கு. ஐஸ்வர்யா, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன விக்ரம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்படியே மெதுவாக நடந்துகிட்டே பேசுகிறீங்க. இல்லை ஐஸ்வர்யா, ஒன்றும் இல்லை, விட்டுரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சின்ன தயக்கம் மறுபடியும். ஏச்சி லூஸ் சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும். பெருசாக ஒன்றும் இல்லை ஐஷு, நான் சொன்னால் திரும்பி திரும்பி சொன்னதையே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான், அதை மட்டும் 3 தடவை சொல்லிடுறேன். சந்தோஷமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் உன் கூட இருந்தா அப்படின்னு சொல்கிறீங்க. மறுபடியும் அது சொல்லணும் போல இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கணும் போல இருக்குது உங்களுக்கு. கேட்க சந்தோஷமாக இருக்குது விக்ரம், எனக்கு பெருசாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஹாப்பியாக இரு விக்ரம் எப்போவும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா அப்படியே கேஷுவலாக. ஸோ இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போகுது. அப்படியே மெதுவாக கேஷுவலாக பேசிகிட்டே நடக்கிறீங்க. அண்ட் திடீர்னு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு கால் வருது. ஹே விக்ரம், ஒரு 2 மினிட்ஸ்டா, இந்த கால் மட்டும் பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் ஐஸ்வர்யா பாட்டுக்கு அந்த கால் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிறாங்க. அண்ட் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே மெதுவாக அந்த கடல் அலைகளை பார்க்குறீங்க, மேலே இருக்க சூரியனை பார்க்குறீங்க, சுற்றி இருக்க எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணுறீங்க ஐஸ்வர்யா ஃபோன் பேசுகிற வரைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஐஸ்வர்யா பேசுகிறாங்க. அண்ட் ஐஸ்வர்யா பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஹே விக்ரம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா, நீயும் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் கேஷுவலாக விளையாட்டுக்கு. ஹே இல்லை விக்ரம், இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸான விஷயமா, என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சின்ன பதட்டத்தோட அம்மா கால் பண்ணாங்க விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உங்கள் அம்மாவா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் விக்ரம், எங்கள் அம்மா தான் சென்னை வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சூப்பர் ஐஷு, சென்னை வந்திருக்காங்களா, எங்கே இருக்காங்க இப்போது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்ம வீட்டில் தான் இருக்காங்க விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் டியர் மக்களே, விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே மீண்டும் ஒரு சில பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சில அழகான கான்வர்சேஷன்ஸ். ஐஸ்வர்யாவும் விக்ரம் கிட்ட உங்க கூட நான் இருந்தேன்னா எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து மீண்டும் அந்த ஸ்கூட்டி பயணம் தொடர்ந்துச்சு. எதிர்பாராத விதமாக மதியம் ஒரு 12:30 மணிக்கு ஈசிஆரில் பீச்சுக்கு போகிறாங்க. எல்லாமே சூப்பராக போகுது. பட் திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு விஷயம் நடக்குது. ஐஸ்வர்யாவோட அம்மா சென்னைக்கு வந்துட்டாங்க, ஐஸ்வர்யாவோட வீட்டுக்கே போயிட்டாங்க. ஸோ இனிமேல் விக்ரமும் ஐஸ்வர்யாவும் ஒரே வீட்டில் இருக்க முடியுமா? இந்த சுச்சுவேஷனை எப்படி விக்ரமும் ஐஸ்வர்யாவும் ஹேண்டில் பண்ணுவாங்க? விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே இருக்க இந்த உறவு அடுத்து என்ன ஆகும்? ஆவலாக இருக்கா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் 9 ரிலீஸ் ஆகும், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எப்பவும் கேட்குற கேள்வி, கதை எப்படி இருந்துச்சு? நீங்கள் ரொம்ப ரசித்த விஷயம், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்த சீன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வாசிப்பேன். அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த கதைக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன். இன்னும் நிறைய பேர் இதை கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரம் இன்னொரு செம அழகான ஒரு எபிசோடோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.